ॐ ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामी नामिने नमस्ते सारस्वती देवी गौरवाणी चारिणी विशेष शून्यवादी तदेशतारिणी। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களாருக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல 3ஆம் ஸ்கந்தம் 15வது அத்தியாயத்தோட தொடர்ச்சி. கடவுளின் பரலோக வர்ணனை, ஆண்டவனுடைய பரலோகம், இறைவனின் சாம்ராஜ்யம், வைகுந்த லோகங்கள் எப்படி இருக்கும், அந்த வைகுந்த லோக வாசிகள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மிக அழகான வர்ணனை இந்த அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 21 மற்றும் 22. நயதி சரணாரவிந்தம் லீலா புஜேன ஹரிசத்மனி முக்த தோஷா சம்லக்ஷயதேஸ்வரிக குடஹாய உபேத ஹேம்னி சம்மாஜதீவயத் அனுகிரகணேன அன்யயத்னஹா. வைகுந்த லோகத்தில் உள்ள பெண்கள் அதிர்ஷ்ட தேவதையான லட்சுமி தேவியை போல எழில்மிக்கவர்களாவார்கள். உன்னத அழகுடைய அந்த மங்கையரின் கரங்கள் செந்தாமரை மலர்களுடன் விளையாடி கொண்டிருக்கும். அவரது பாதங்களிலோ சலங்கையில் இனிய ஓசை எழுப்பிக் கொண்டிருக்கும். இவர்கள் பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட பளிங்குக்கல் மதில்களில் முழுமுதற் கடவுளின் கருணையை பெறுவதற்காக சில நேரங்களில் துடைத்து சுத்தம் செய்து கொண்டிருப்பதை காணலாம். சரி, இங்க நிறைய முக்கியமான விஷயம் இருக்கு இந்த ஸ்லோகத்துல. முதல்ல, இறைவனுக்கு சாம்ராஜ்யம் உண்டு, இறைவனுக்கு உருவம் உண்டு, அவருக்கு உருவம் உண்டு, அவருக்கு சாம்ராஜ்யம் உண்டு, அவருக்கு சேவகர்கள் உண்டு. இறைவன் ஏதோ உருவமற்றவரோ அருவமானவரோ இல்ல ஏதோ ஒளியோ ஒளி வடிவானவரோ கிடையாது. அவர் புருஷோத்தமா. பகவான் கிருஷ்ணர் புருஷ உத்தமா, புருஷ உத்கத்தமா. உத்கத்தமான அறியாமிலிருந்து விடுபட்டிருப்பார். புருஷன்னா அனுபவிப்பாளர். கிருஷ்ணா தான் பரம புருஷோத்தமனானும், அவர் தான் பரம அனுபவிப்பாளர். கிருஷ்ணா தான் பரமனான அனுபவிப்பாளர். அதனால அனுபவிப்பாளர் எப்படி அனுபவிக்கிறாரு? ஆன்மீக உலகத்துல நிறைய சேவகர்கள் அவருக்கு சேவை பண்றாரு. பகவானுடைய ஆன்மீக உலகம் கோடிக்கணக்கான வைகுந்த லோகங்கள், கோடிக்கணக்கான வைகுந்தம், 1 2 இல்ல, கோடிக்கணக்கான வைகுந்தம். கேசவ, நாராயண, மாதவ, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதன, திரிவிக்ரம, வாமன, ஸ்ரீதர, ரிஷிகேஷ, பத்மநாப, தாமோதர, வாசுதேவா, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்ன, அனிருத்தா, இப்படி பகவானுக்கு 1000 நாமங்கள். அந்த 1000 நாமங்களுடைய பகவானுக்கு எண்ணிலடங்காத வைகுந்த லோகம். வைகுந்த லோகம் எண்ணிலடங்காத வைகுந்த லோகம் இருக்கு. பகவானுடைய சிருஷ்டிப்பிலேயே 4ல் 3 பாகம் ஆன்மீக உலகம், 4ல் 3 பாகம் ஆன்மீக, 1 பாகம் தான் ஜட உலகம். 4ல் 3 பாகம் ஆன்மீக உலகம், 1 பாகம் தான் ஜட உலகம். ஜட உலகம் ஏகபாத் விபூதி, ஆன்மீக உலகம் திரிபாத் விபூதி. இந்த ஏகபாத் விபூதியான ஜட உலகம் 1 பாகமா இருந்தாலும் இது ஒரு பகுதிக்குள்ளேயே கோடிக்கணக்கான அண்டசராசன், கோடிக்கணக்கான அண்டசராசன். அந்த ஓரொரு அண்டசராசனத்துக்குள்ளே 7 14 லோகம் இருக்கு. இப்படி இந்த ஜட உலகத்துல எண்ணற்ற கிரகங்கள், அந்த கிரகத்தை ஆளும் அதிபர்கள், அந்த கிரகவாசிகள்,
கிண்ணற, கிம்புருஷ, வித்யாதர, யக்ஷ, ராட்சச, பல்வேறு லோகங்கள். கிண்ணற லோகம், கிம்புருஷ லோகம், வித்யாதர லோகம். அப்படி இந்த உலகத்துல எல்லா பக்கம் ஜீவராசிகள் நிரம்பி இருக்கின்றன. விஞ்ஞானிகள் எங்கேயோ போயிட்டு வந்துட்டு அங்க ஒண்ணும் இல்ல, கல்லுதான் இருக்குது, மண்ணுதான் இருக்குது. ஆனா இங்க வேத சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு? அவரவர் கர்ம பலத்துக்கு ஏற்றாற் போல உடல் எடுப்பாங்க, பிறவி எடுப்பாங்க. சிலர் தேவலோகத்துல பிறக்கிறாங்க, கந்தர்வ லோகம், கிண்ணர் லோகம், கிம்புருஷ் லோகம், பூலோகம், பிரம்மலோகம், பல்வேறு கிரகங்கள். இந்த பல்வேறு கிரகத்துல பல்வேறு கிரகவாசிகள் இருக்காங்க. பல்வேறு கிரகத்துல பல்வேறு கிரகவாசிகள். அப்போ தேவலோகத்துல இருக்கிற பொண்ணுக்கு ரொம்ப அழகா இருக்கும். தேவமங்கை, ஜெய ஜெகநாத், ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தமா, குஞ்சகஸ்தலா, இந்த மாதிரி நிறைய தேவதைகள் இருக்கு. சச்சி தேவி, இவங்களும் ரொம்ப அழகு தேவலோக மங்கைகள். தேவலோகத்துல இருக்கிற பொண்ணுங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. தேவலோகம் இங்க விட நல்ல பல பல பல்வகையான வசதிகள் நிறைந்திருக்கும். நிறைய வசதிகள் தேவலோகத்துல நிறைய வசதி இருக்கு. அப்புறம் அங்க இருக்கிற ஆண்கள் நீண்ட அங்க இருக்கிற அந்த அந்த உலகத்துல வாழ்க்கை கிரகவாசிகள் நீண்ட காலம் உயிர் வாழ்வாங்க. பல விதங்கள்ல பௌதிக சுகத்தை அனுபவிப்பாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா அது நிரந்தரம் இல்லை. பிரம்ம புவனாலோகா புனராவர்த்தினோ அர்ச்சனா. இந்த உலகத்துல பிரம்மலோகம் வரைக்கும் போனாலும் மீண்டும் பெருவெடுக்க வேண்டும். சீனே புண்ணிய மிருத்துலோகம் விசக்தி. அவங்க புண்ணிய பலன் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி இந்த உலகத்துல பிறக்கும். அதாவது பாவம் செய்தால் அதற்கான வினையை அனுபவிக்க வேண்டும், புண்ணியம் செய்தால் அதற்கான பலனை அனுபவிக்க. இப்படி பாவ புண்ணியத்திலிருந்து விடுபடுற வரைக்கும் அதனுடைய ரிசல்ட், அதனுடைய விளைவுகளை அனுபவிச்சே ஆகும். அப்ப சொர்க்கலோகம் வரைக்கும் போனா கூட அங்க நிம்மதியா இருக்க முடியாது. எரண்யகசிபு, பலி மகாராஜா, இந்த மாதிரி ஆட்கள் சொர்க்கத்தை அபகரிச்சுவாங்க. அப்புறம் மனைவியை பிரிஞ்சிருக்கணும், தேவதைகள் கூட இருக்க முடியாது, ராஜ்யத்தை அனுபவிக்க முடியாது, தேவர்கள்லாம் போய் தலைமறைவா ஒழிஞ்சிருக்கணும். எரண்யகசிபு 3 உலகத்தை வென்று விட்டார். தேவர்கள் தங்கள் இடத்தை விட்டு போய் மலையிலேயே குகையிலேயே ஒழிஞ்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பலி மகாராஜா 3 உலகத்தை அபகரித்தார். தேவர்கள் போய் ஒழிஞ்சு வாழ்ந்தாங்க. அதனால இந்த ஜட உலகத்துல காணக்கூடிய அழகு, செல்வம், பெயர், புகழ் இதெல்லாம் தற்காலிகமானது. இந்த ஜட உலகமே தற்காலிகமானது. இந்த ஜட உலகத்துல எல்லாமே தற்காலிகமானது. இந்த ஜட உடலும் தற்காலிகமானது. அதனால இந்த உடலால பெறக்கூடிய எல்லாமே தற்காலிகமானது. எல்லாம் ஒரு நாள் ஒரு முடிவுக்கு வந்துடும். 3-4 தலைமுறைக்கு மேல ஒரு செல்வந்தர் இருக்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவர் வம்சாவளியா செல்வந்தரா இருக்காரு. 3-4 தலைமுறைக்கு மேல இருக்காரு. இப்ப ராஜராஜ சோழனுடைய வம்சம் எங்க? ராஜேந்திர சோழனுடைய வம்சம் எங்க? கரிகால சோழனுடைய வம்சம் எங்க? சுந்தரபாண்டியனுடைய வம்சம் எங்க? சேரகுல மன்னர்களுடைய வம்சம் எங்க? அவ்வளவுதான். அதனால இந்த ஜட உலகத்துல பதவி, பெயர், புகழ், செல்வம் எல்லாம் தற்காலிகமானது. 3-4 ஜெனரேஷன் மேல இருக்கு. அதனாலதான் இங்க பகுப்பாடு லட்சுமிக்கு சஞ்சலான்னு ஒரு பேர் சொல்ற. சஞ்சலா தமிழ்ல கூட சஞ்சலம் தான். ஏன் சஞ்சலப்படுறீங்கன்னு கேட்பாங்க. சஞ்சலம்னா என்னது? ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்குது. மனது சஞ்சலப்படுதுன்னு சொல்லுவோம். மனது என்ன சஞ்சலப்படுது? ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்குது. அது இங்கே அங்கேயும் போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி ஜட உலகத்துல லட்சுமி தேவி ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஏன் பாக்கெட் இருப்பாங்க, நாளைக்கு உங்க பாக்கெட் வந்துடுவாங்க, நாளைக்கு இன்னொருத்தர் பாக்கெட்டுக்கு போயிடும். இன்னைக்கு என்னுடைய கஜானா, நாளைக்கு உங்க கஜானா, அதுக்கு வேற ஒருத்தருடைய கஜானா. பெரும்பாலான மக்களுடைய லட்சுமி தேவி பேங்க் லாக்கர்ல தான் இருக்கு. பெரும்பாலான மக்களுடைய லட்சுமி தேவி எங்க இருக்காங்க? பேங்க் லாக்கர்ல. நடுத்தர குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய நகையெல்லாம் எங்க இருக்கும்? பேங்க் லாக்கர்ல இருக்கும். வசதியா இருக்கிறவங்க நகை வச்சுக்காம போட்டுக்க மாட்டாங்க, எடுத்து எடுத்து பாத்துக்குவாங்க. கல்யாணத்தப்ப வாங்கினது,
இந்த முதல் வெட்டிங் ஆனிவர்சரி அப்போ வாங்கினது, இது பர்த்டே அப்போ வாங்கினது, எடுத்து எடுத்து பார்த்துக்க வேண்டியதான். இப்படி இந்த ஜட உலகத்துல லட்சுமி, அவங்களுக்கு சஞ்சலான்னு பேரு அவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. அவங்க யாரு, ஒரு கையில இருக்க மாட்டாங்க, மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப ஜட உலகம் நிரந்தரம் இல்ல. ஜட உலகத்துல செல்வம், பெயர், புகழ், பதவி எதுவுமே, இந்த ஆயுளே நிரந்தரம், இந்த வாழ்க்கையே நிரந்தரம் இல்ல. ஏதேன யௌவன ஏதேன யௌவன புத்திர பரிஜன ಇದೆಗಿ ಆಶೆ ಪತಿದಿರೆ ಕಮಲ ತಲ ಜಲ ಜೀವನ ನಲಮಲ ಭಜಗು ಹರಿಪದ ನಿಧಿರೆ. கமல தல ஜலம். கமலம்னா தாமரை, ஜலம்னா நீர். தாமரை தாமரை இலை இருக்கு இல்லையா, அது தாமரை இலை ஒரு குளத்துல இருக்கும். அந்த தாமரை இலை குளத்துல இருக்கும், அதுக்கு மேல ஒரு மொட்டு மாதிரி தண்ணி நிக்கும் தாமரை இலை மேல. நீங்க குளத்தங்கரையில இருந்து ஒரு சின்ன கல் எடுத்து அந்த குளத்துல போட்டீங்கன்னா அது ஒரு வேவ் வரும், ஒரு அலை வரும். அந்த அலை போய் அந்த இலை மேல மோதும். இலை மேல மோதுனா என்ன ஆகும், அந்த மொட்டு தண்ணி கீழே விழுந்து. அப்ப தாமரை இலை மேல இருக்க தண்ணி நிரந்தரமானதா? நிரந்தரம். கமல தல ஜல ஜீவன டலமல. தாமரை இலையில இருக்க தண்ணி எப்படி நிரந்தரம் இல்லையோ அது மாதிரிதான் இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லை. அதனால பஜவு ஹரிபத நீதிரே, அதனால பகவானுடைய நாமத்தை பாடுங்க. சரிங்க, இப்ப பாயிண்ட் என்னன்னு சொன்னா, இந்த ஜட உலகம் பாக்குறதுக்கு கவர்ச்சியா இருந்தாலும் இங்க எல்லாம் அனுபவிக்கலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா எதுவுமே இங்க நிரந்தரம் இல்லை. அப்படியே நேர்மாறா போன ஆன்மீக உலகம். இங்க ஆன்மீக உலகத்தை பற்றி வர்ணனை. வைகுந்த லோகத்துல அங்க இருக்கிற பெண்கள்லாம் தேவதை லட்சுமி தேவி. வைகுந்த லோகத்தில் உள்ள பெண்கள் அதிர்ஷ்ட தேவதையான லட்சுமி தேவியை போல எழில் மிக்கவர்களாம். வைகுந்த லோகத்தில் இருக்கிற ஆண்கள் எல்லாம் விஷ்ணு போலே ரூபத்தில் இருப்பாங்க, 4 கரமுள்ள விஷ்ணு ரூபம், சாரூபியம். அதே மாதிரி பெண்கள்ல எப்படி இருக்காங்க, அவங்க லட்சுமி தேவி மாதிரி. இங்கேயே சில சமயம் பார்க்கலாம். இங்கேயே சில சமயம் மாதாஜி பிரபுஜி நல்ல வைஷ்ணவ ட்ரெஸ் எல்லாம் போட்டு திலக் போட்டு வந்தாங்கன்னா பார்த்தா வைகுண்டத்துக்கு வர மாதிரி. ஸ்ரீ வைஷ்ணவர்ல பாக்குறோம், இல்ல வைஷ்ணவர் பாக்குறோம். நல்ல ஒயிட் கலர் தோத்தி கொடுத்தா, நல்ல ஒயிட் கலர் தோத்தி கொடுத்தா போட்டு சதர் போட்டு நல்ல திலக் போட்டு, திலக் நல்லா அழகா போட்டு வந்தா பாக்குறதுக்கு வைகுண்டத்துல இருந்து வர்ற மாதிரி அந்த தம்பதிகளை பார்த்தா. இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் திலகம் போடாதனால ஏதோ சுடுகாட்டுல இருந்து எந்திரிச்சு வந்த மாதிரி. ஆமா, நீங்க பாருங்க, திலக் போடாதவங்களை பாருங்க, அவங்க முகம் அப்படியே வெளிரி போயிருக்கு. ஆமா, ரொம்ப ஒரு ஒரு கலை இருக்காது அவங்க முகத்துல, ஒரு தேஜஸ் இருக்காது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. பகவான் நாமத்தை உச்சாரணம் செஞ்சு திலக் போட்டு பக்தர்களுக்கு பகவானுக்கு சேவை பண்ற முகத்துல ஒரு தேஜஸ். பக்தி பண்ணாத முகத்துல பாருங்க ஒரு தேஜஸே இருக்கு. நம்மளே எடுத்துக்கோங்க, நம்ம இஸ்கானுக்கு வர்றதுக்கு முன்னாடி பழைய போட்டோ எல்லாம் வச்சிருப்போம். அந்த போட்டோ எடுத்து பாருங்க, ஓ ரொம்ப அசிங்கமா இருக்கும். கருப்படிச்சு, முகம்லாம் கருப்படிச்சு, பார்க்கவே சகிக்காது, பார்க்கவே சகிக்காது. ஆனா அதே ஒரு சாண்டிங் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சோடனே போட்டோ எடுத்து பாருங்க, அப்படி தெய்வீகமா இருக்கும். அதான் ஸ்பிரிச்சுவல் எம்பவர்மெண்ட், ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, ஆன்மீக சக்தியோடைய வெளிப்பாடு. கிருஷ்ண பக்தி செய்யும் போது அந்த முகத்துல ஒரு தேஜஸ். சோ வைகுந்த லோகத்துல இருக்கிற பெண்கள் லட்சுமி தேவி மாதிரி அழகா இருக்காங்க. போன வகுப்புல படிச்சோம், வைகுந்த லோகத்துல இருக்கிற பெண்கள் அவ்வளவு அழகா இருந்தா கூட ஆண்கள் அந்த பெண்கள் மேல கிளர்ச்சி அடைய மாட்டாங்க. நேத்து கூட வகுப்புல பேசிட்டு இருந்தோம், இந்த ஜட உலகத்துல சுமாரான பொண்ணை பார்த்தாலே கிளர்ச்சி அடைஞ்சிருவான். சுமாரான பொண்ணு பார்த்து அப்புறம் அழகான பொண்ணை பத்தி சொல்ல என்ன இருக்கு. ஆனா ஆன்மீக உலகத்துல லட்சுமி தேவி மாதிரி பெண்கள் அழகா இருக்காங்க.
அங்க இருக்கிற ஆண்கள் வந்து அவங்க கவர்ச்சியில மயங்குறது இல்லை, அவங்க அழகுல மயங்குறது இல்லை. காரணம் என்னது? இப்போ இந்திராதி தேவர்கள், இந்திரன் போன்ற தேவர்கள்லாம் வந்து ரம்பா, ஊர்வசி, மேனகா இவங்க அழகுல மயங்கிருக்கு, இந்திரன் போன்ற தேவர்கள். அப்புறம் முனிவர்கள் கூட இவங்க அழகுல மயக்கிறாங்க. விஸ்வாமித்திரர், சௌபரி முனிவர், இந்த மாதிரி முனிவர்களும் பெண்களோட அழகுல மயங்குறாங்க. பலவான் இந்திரிய புலன்கள் வந்து ரொம்ப கொடூரமான, எப்பேற்பட்ட ஆளையும் நிலைக்குள்ள செய்து. ஆனா வைகுந்த லோகத்துல இருக்கிற ஆண்கள் மட்டும் ஏன் அந்த பெண்கள், வைகுந்த லோகத்துல இருக்கிற பெண்கள் வந்து லட்சுமி தேவி மாதிரி இருந்தா கூட அங்க இருக்கிற ஆண்கள் ஏன் கவரப்படுறது இல்ல? அவங்க கிருஷ்ணரால கவரப்பட்டிருக்காங்க. கிருஷ்ணா மேல கவர்ச்சி, ஒருத்தர் கிருஷ்ணர் மேல கவர்ச்சி ஏற்பட்டு விட்டால், ஒருத்தர் கிருஷ்ணரால் கவரப்பட்டு விட்டால் வேற எதாலும் அவர் கவரப்பட மாட்டார். வேற எந்த கவர்ச்சியும் அவர் ஈர்க்கார். விப்பரநாராயணன் பக்தர் இருந்தார். விப்பரநாராயணர் வந்து ஸ்ரீரங்கத்துல ஒரு அழகான தோட்டம் வச்சு ரங்கநாதருக்கு சேவை பண்றாரு. என்ன பண்றாரு? நல்ல ஒரு பூந்தோட்டம் வச்சு பூக்கள்லாம் சேகரிச்சு ரங்கநாதருக்கு நிவேதனம் பண்றது, துளசி இலையை சேகரிச்சு துளசி மாலை செஞ்சு கொடுக்கறது, புஷ்ப கைங்கை. விப்பரநாராயணன் பிரம்மச்சரிய விரதம் இருந்து ரொம்ப சின்சியரா பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கார் விப்பரநாராயணன். அப்போ ஒரு நாள் 2 தேவதாசிகள் நடனம் ஆடக்கூடிய, ராஜாவுடைய சபையில நடனம் ஆடக்கூடிய 2 தேவதாசிகள் வந்து வில்லு வண்டியில போறாங்க. அந்த தோட்டம் வழியா போகும்போது ஒரு தேவதாசி கேட்கிறா, யார் இந்த இளைஞன், இந்த வாலிபர் இவ்வளவு அழகா இருக்காரு, யார் இவரு? அவர் பேர் தான் விப்பரநாராயணன். ஓ, இவர் தான் விப்பரநாராயணரோ, சரி, நம்ம 2 பேரும் இவ்வளவு அழகா இருக்குமே, நம்மளை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறாரு இவரு. நம்ம எவ்வளவு அழகா இருக்கோம், நம்மளை பார்க்கவே இல்லையா அவரு? அவர் அதெல்லாம் பார்க்க மாட்டாரு. அவருக்கு வந்து கிருஷ்ணா ரங்கநாதருடைய சேவையில் லயிச்சிருக்காரு. அவர் பிரம்மச்சாரி, பெண்களால் அவரை கவர முடியாது. ஓ, அதெல்லாம் சும்மா, ஒரு மாசம் எனக்கு டைம் கொடு, ஒரு மாசத்துக்குள்ள அந்த விப்பரநாராயணன் வலையில் வீழ்த்து விடுகிறேன். எப்படி? இந்த ஒரு தேவதாசி சொன்னா, ஒரு மாசத்துல அந்த விப்பரநாராயணனை நான் கவர்ந்து விடுகிறேன். அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அவர் ரங்கநாதருக்கு சேவை பண்றாரு, உன்னால அவர் கவர முடியாது. இல்ல, நான் சபதம் போடுறேன், நான் அவரை கவர்ந்துட்டேன்னா, சரி ஓகே, என்னால அவரை கவர முடியலன்னு சொன்னா நான் உனக்கு வேலைக்காரியா. உடனே இந்த பொண்ணு சொன்னா, நீ கவர்ந்துட்டேன்னா நான் உனக்கு வேலைக்காரியா. இவங்க 2 பேரும் சபதம் போடுறதுக்கு அவரு தான் கிடைச்சாரு. 2 பேரும் சபதம் போட்டுக்கிட்டாங்க. இந்த பொண்ணு சொன்னா, நான் வரமாட்டேன், நீ திரும்ப போ, நான் இங்கே இருக்கேன், ஒரு மாசத்துக்குள்ள அவர் என் வலையில் வீழ்த்தி விடுகிறேன். என்ன நடந்தது? இந்த ஒரு பொண்ணு மட்டும் போனா. இந்த பொண்ணு அந்த நந்தவனத்திலேயே திண்ணையில தங்கிட்டு தினமும் காலையில கூட்டுறது, பெருக்கிறது, கோலம் போடுறது, ரொம்ப சேவையெல்லாம் பண்ணி ரொம்ப பணிவா பிரபுவை ஆசீர்வாதம் பண்ணுங்க, நமஸ்காரம் பண்றது, என்னெல்லாம் பண்ணுமோ பண்ணி அவரை கவனத்தை ஈர்க்கலாம். அவரா இந்த பொண்ணை பார்க்கவே மாட்டேங்க, அவர் பாட்டுக்கு அவர் சேவை பண்ணிட்டு இருக்க. இந்த பொண்ணு பார்த்துட்டே இருக்கா, எப்படியாவது இவர் என் வலையில் வீழ்த்தி விட வேண்டும். நடக்கவே இல்லை. என்ன பண்ணாலும் அவர் அந்த பொண்ணுடைய அழகுல மயங்கவே இல்லை. ஒரு நாள் பார்த்தா திடீர்னு மழை பெஞ்சுது, பயங்கரமான மழை, இடி மின்னலோடு கூடிய புயல் மழை பெய்யும். காவேரியில வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. இவர் ஆசிரமத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்க, இந்த பொண்ணு வெளியில நினைச்சு குளிர்ல நடுக்கிறார். அதை பார்த்தோன்னே, ஐயோ பாவம், அந்த பொண்ணு துணியெல்லாம் நினைச்சு போச்சு, குளிர்ல நடுங்கிட்டு இருக்குன்னு ஆசிரமத்துக்குள்ள இடம் கொடுத்துட்டேன். ஆசிரமத்துக்குள்ள கூப்பிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திரையாக்கி துணியெல்லாம் கொடுத்து கடைசியில என்னாச்சு, அவர் அந்த பொண்ணோட அழகுல மங்கி. அவ்வளவு. இப்போ எந்த விப்ரநாராயணன் ரங்கநாதனுடைய சேவைதான் பெருசு நினைச்சிட்டு இருந்தாரோ, அவரு போய் இந்த பொண்ணோட அழகுல மயங்கி ரங்கநாதனுடைய சேவையெல்லாம் மறந்து போய் கோயிலுக்கு போறதில்ல, பூ கட்டுறதில்ல, துளசி பறிச்சு மாலை கட்டுறதில்ல, துளசி ஒண்ணு கிடையாது. எப்பவுமே இந்த பொண்ணு கூடயே இருக்க. கரெக்டா சொன்ன மாதிரி ஒரு மாசம் ஆயிடுச்சு. பிரபு, நான் வீட்டுக்கு போகணும், எங்க வீட்டுல தேடுவாங்க, நீ இப்பதானே வந்த, அதுக்குள்ள போகணுன்றியே. இல்ல நான் போகணும், என்ன தேடிட்டு இருப்பாங்க, நான் ஒரு மாசத்துல வந்துடுவேன்னு சொன்னேன். அப்ப நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க அம்மாட்ட வந்து பொண்ணு கேளுங்க, என் அம்மாட்ட வந்து பொண்ணு கேளுங்க,
என் அம்மா ஒத்துட்டா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரின்னு சொல்லிட்டு விப்பனாரன் கூட வர விப்பனாரன் கூட வந்து நேரா அந்த பொண்ணுடைய அம்மா கிட்ட பேசுறாரு, இந்த உங்க பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க. அடே தரித்திரனே, உனக்கு என்னடா இருக்கு? குடிசை வீடு, ஓட்டப்பானை, டப்பா, ஒரு பழைய தகர டப்பா மாதிரி ஒரு தட்டு வச்சு சாப்பிட்டு இருக்க. உனக்கு ஏன் பொண்ணு கேக்குதா? உனக்கு மரியாதையே போயிடுங்கிறது. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழியில ஒரு கல்யாணம் கேக்குதான், கல்யாணம் அப்படின்னு அந்த அம்மா வந்து திட்டுறா. அப்படிலாம் சொல்லாதீங்க, அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஓ, நீ கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தினாலும் அப்படின்னா நீ ஒரு பண்ணு, நிறைய பொற்காசுகளை கொண்டு வந்து கொடு. சீதனமா வரதட்சணை கொண்டு கொடுத்துட்டு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். பொற்காசுகளா, வரதட்சணையா, சீதனமா, அதுக்கு நான் எங்க போவேன்? அது எனக்கு தெரியாது. சீதனம் கொடுத்தா கல்யாணம், இல்லாட்டி ஒண்ணும் கிடையாது. இவர் என்ன பண்ணாரு? கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளாத ஒரே அவர் வெளியாச்சு. அவங்க வீட்டுக்கு வெளியில அந்த முச்சந்தியில ஒரு திண்ணையில உட்காந்துருக்காரு. கவலையில அப்படியே அங்க படுத்திருக்காரு. பொற்காசுகளுக்கு நான் எங்க போவேன்? அந்த பொண்ணு எப்படி கல்யாணம் பண்ணுவேன்? அந்த நேரத்துல ரங்கநாதரும் தாயாரும் வந்து பல்லக்குல வராங்க. திருவீதி உலா. சாரி, ரங்கநாதர் தான் வர, தாயார் வெளியில. ரங்கநாதர்கிட்ட தாயார் சொல்றாங்க, என்ன பிரபு சோதனை இது? அந்த விப்ரநாரன் எப்படிலாம் நமக்கு சேவை பண்ணார், அவர் ஏன் இப்படி சோதிக்கிறீங்க? அவருக்கு கருணை காட்ட வேண்டாமா? அம்மாவுடைய மனசு வந்து யாருக்கு வரும்? யா, பிள்ளைங்க தப்பு பண்ணா கூட அம்மா என்ன செய்வாங்க? சரிப்பா மன்னிச்சுக்கோ, இன்னும் இனி பண்ணாத அப்படிலாம் சொல்லுவாங்க. பிள்ளைகள் தப்பு பண்ணா கூட அம்மா பொறுத்துக்குவாங்க. அப்புறம் அப்பாட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, சரி விடுங்க, ஏதோ தெரியாம பண்ணிட்டான், அதுக்காக அவன்கிட்ட கோவப்படுறதா இல்லையா? அந்த மாதிரி லட்சுமி தேவி சொல்றாங்க, ஏன் அப்படி பண்றீங்க? அவரை திருத்தி ஆட்கொள்ளுங்க, திரும்பி அவருக்கு சேவை கொடுங்க. சரி சரி லட்சுமி தேவி, நான் எப்படியாவது விப்பநாராயணன் பக்தி கொண்டு வந்துடுறேன். பகவான் என்ன பண்ணாரு? சரி, அவர் எப்படியாவது பக்தி கொண்டு வரணும். விப்பரநாராயணன் வந்து அந்த பொண்ணையே நினைச்சு அந்த தெருவுல திண்ணையில படுத்திருக்க, சாப்பிடாம தூங்காம அழுதுட்டு இருக்கு. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. யாருப்பா இந்த நேரத்துல? நான் வந்து விப்பரநாராயணுடைய சேவகன் வந்திருக்கேன். சொல்ல சொல்ல என்ன? அந்த ஆளுக்கு சேவகன் வேற இருக்காரோ, அவருக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை. யார் சொன்னா? வெளியே வாங்க முதல்ல. என்னப்பா, நீங்க ஏதோ என் எஜமானிட்ட சன்மானம் கேட்டீங்களாமே? ஆமா, பொற்காசுல கொண்டு வந்தா கல்யாணம் சொன்னேன். ஒரு தட்டு நிறைய பொற்காசு, தட்டே தங்க தட்டு, ஒரு தங்க தாம்பூலம். இந்த தங்க தாம்பூலத்துல, இந்த தங்க தாம்பூலம் நிறைய பொற்காசு இருக்கு. என்ன பிடிங்க? என்ன எஜமானனை சாதாரணமா நினைச்சுக்கிட்டீங்க? ஏய், என்னப்பா அது? நான் நினைச்சேன் அவன்கிட்ட ஒண்ணும் இருக்காது, அவன் தரித்திரமானவன்னு. இவ்வளவு பொற்காசு எங்கிருந்து வந்தது? அவர் என்னுடைய எஜமானன், நான் அவருடைய சேவகன். இதை கொடுத்துட்டு போவதான் வந்தேன், ஞாபகம் வச்சுக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேவகன் வந்தார் இல்லையா, அவர் இந்த தங்க தட்டுல பொற்காசு கொடுத்தாரு. சரி சரி, உன் எஜமானனை கோச்சுக்கு வேண்டாம்னு சொல்லி உடனே இங்க வர சொல்லு, என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன். இப்பேற்பட்ட செல்வந்தனா இருப்பான்னு எனக்கு தெரியாம போச்சே, கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னா. இது போன ராத்திரி நடந்தது. காலையில பூஜாரி எல்லாம் போய் பகவானை எழுப்பி அவரை உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலா காந்தா சுப்பிரபாதெல்லாம் பாடி பகவானை எழுப்பிட்டு அவருக்கு பிரசாத நிவேதனம் பண்ணணும். காலையில மங்களாரத்தி பிரசாதம், அதை நிவேதனம் பண்ற தட்டை தேடுறாங்க, தட்டை காணும். கோல்டன் பிளேட்டு, தங்க தட்டு. கலியுகத்துல பிளாஸ்டிக் தட்டையே கழுவி கழுவி வச்சுக்கிறாங்க. இப்ப தங்க தட்டை பத்தி என்ன சொல்றது? தங்க தட்டு மக்கள் பார்க்கவே முடியாது. தங்கத்தோட பார்த்தாலே பெரிய விஷயம் கலியுகத்துல. எங்க தங்க தட்டை பார்க்க? தங்க தட்டுல சாப்பிட்டுருக்கீங்களா? பிளாஸ்டிக் தட்டுல சாப்பிட்டாலே பெரிய விஷயம் கலியுகத்துல. ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல எல்லாம் தங்க தட்டுல சாப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் வெள்ளி தட்டுல சாப்பிட்டாங்க, அப்புறம் வெங்கல தட்டுல சாப்பிட்டாங்க, அப்புறம் பித்தளை தட்டுல சாப்பிட்டாங்க, இப்ப அலுமினிய தட்டுல எவர் சில்வே சாப்பிடுறாங்க. அதுவும் போய்
அது என்ன ஆச்சுன்னா, நான் ஒரு தடவை யாத்திரை போனேன். சரி சாப்பிடறதுக்கு இலை போட்டாங்க. என்னடான்னு பார்த்தா அது வந்து இந்த சாணி கலர்ல இருந்தது. என்னங்க எதுன்னு சொன்னேன். இதான் கம்ப்யூட்டர் இலைன்னு. கம்ப்யூட்டர் எப்படா இலையெல்லாம் போட்டுச்சுன்னு பார்த்தேன். கலியுகத்துல நேச்சரான இலை கூட கிடைக்க மாட்டேங்குது. இதான் கலியுகம். அப்ப என்ன ஆச்சு? பூஜாரிகள்லாம் தேடுறாங்க, கோயில் ஃபுல்லா தேடுறாங்க. பகவானுக்கு நிவேதனம் பண்ற தட்டை காணும், தங்க தாம்பூலம். கடைசியில எல்லாம் பேசிக்கிறாங்க, எங்க போச்சு, எங்க போகும்? பூஜாரியில தான் இருக்கும், மடப்பள்ளியில தான் இருக்கும், எங்க போச்சு? எல்லாம் தேடினா அங்கேயும் கிடைக்கல. யாரோ திருடிட்டு போயிருக்காங்க. யார் வந்திருப்பா, யார் திருடியிருப்பா? எல்லாரும் பேசி எங்களுக்கு என்னமோ அந்த விப்ரநாராயணன் மேலதான் சங்கதமா இருக்கு. ஏன்னா விப்ரநாராயணன் முன்ன மாதிரி சேவைக்கு வர்றது இல்ல, அவன் வந்து ஒழுங்கா சேவை பண்றது இல்ல. அந்த தேவதாசி வீடே கதின்னு இருக்கான். அப்ப அவன் தான் தூக்கின்னு போயிருக்கான். ஏன்னா சாப்பாடுக்கு என்ன பண்ணுவான்? கோயில்ல வந்தா பிரசாதம் கிடைக்கும். தேவதாசி வீடே கதி இருந்தா யார் சாப்பாடு போடுவா? இப்போ அவன் தான் திடீர்னு போயிருக்கு. சரி வாங்க எல்லாம் ராஜா கிட்ட போ. நேரா மன்னட்ட, மன்னா என்னன்னா பகவானுடைய தாம்பூல தட்டை காணோம், எங்க போச்சு? நல்லா தேடி பாருங்க, அங்கதான் இருக்கு. இல்ல மன்னா, கோயில் பூரா தேடிட்டோம். சரி உங்கள யார் எடுத்தா? எங்கள யாருமே எடுக்க கிடையாது, எங்களுக்கு எல்லாம் விப்ரநாராயணன் மேலதான் சந்தேகம். ஏன் விப்ரநாராயணன் மேல சந்தேகம்? அவர் முன்ன மாதிரி சேவைக்கு வர்றதில்ல, இந்த தேவதாஸ் வீட்டுல இருக்க, அவர் தான் தேடி இருக்கணும். யாருங்க? காவலர்களே, அந்த விப்ரநாராயணனை கைது செய்து அழைத்து வாருங்கள். விப்ரநாராயணன் எங்க இருப்பாரு? அந்த தேவதாசி வீட்டுல போய் பாருங்க, அங்கதான் எங்க இருப்பாரு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? 4 காவலர்கள் நேரம் தேவதாசி வீட்டுக்கு போறாங்க, அங்கதான் இருப்பாரு. ஹரே கிருஷ்ணா, யார் வீட்டுக்குள்ள? யார் வந்திருக்கா? நாங்க ராஜாவுடைய சபையில இருந்து வந்திருக்கோம். சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்க வீட்டை சோதனை போடணும். எதுக்கு எங்க வீட்டை சோதனை போடணும்? சோதனை போடணும். விப்பரனார் இங்கதான் வந்தாரா? இங்கதான் வர, இப்ப வர்றதில்ல. என்ன வேணும்? அவர் மேல எங்களுக்கு சந்தேகம், இப்ப வீட்டை நாங்க சோதனை போடணும். வீட்டை சோதனை போட்டா அதுல ஒரு தங்க தாம்பூலம், தங்க காசுல இருக்கு. இது எப்படி வந்ததுங்க? நாங்க திருடல, நாங்க திருடல. நீங்க திருடுனா எப்படி வந்தது? நேத்து ராத்திரி வந்து விப்ரநாருடைய சேவகன் ஒருத்தர் கொண்டு கொடுத்தாரு. விப்ரநாராயண் சேவகன் தான் கொண்டு கொடுத்தாரு. நீங்க வந்து கைது பண்ணா அவர் தான் திருட, நீங்க அவரை தான் கைது பண்ணணும். உடனே இந்த காவலாளிகள் வந்து விப்ரநாராயணன் தேடி போறாங்க. அந்த வீட்டுக்கு வெளியே ஊர் முச்சந்தியில அங்க ஒரு திண்ணையில படுத்திருக்க. ஏய் விப்ரநாராயணா, உங்களை கைது செய்ய போறோம். என்ன எது கைது செய்யணும்? நீ ஒரு கல்வன், திருடன், கோயிலே திருட ஆரம்பிச்சிட்ட நீ. இல்ல இல்ல நான் திருடன் இல்ல, நான் திருடன் இல்ல, நீ நம்புங்க. இதெல்லாம் இந்த கதையில எங்க சொல்லாத, ராஜா கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு விப்ரநாராயணன் கையில கால விலங்க மாட்டி அவர் கூட்டிட்டு போறார். ராஜா முன்னாடி நிறுத்தி ராஜா கேட்க, விப்ரநாராயணா, உனக்கு என்ன துணிச்சல் இருந்தா கோயிலே நீ கொள்ளையடிப்ப? தங்க தாம்பூலத்தையும் பொற்காசிலையும் எடுத்திருக்க நீ, உனக்கு மரண தண்டனை விதிக்க போறோம். விப்ரநாராயணன் சொல்றாரு, ஓ மன்னா, நான் குற்றமற்றவன், என் நம்புங்கள், நான் திருடன் இல்ல. நான் வந்து இப்ப சேவைக்கு வர்றதில்லை, அது உண்மைதான். அந்த தேவதாசி வீடே கதி நிற்க, அதுவும் உண்மைதான். ஆனா நான் திருடன் கிடையாது, நம்புங்க. இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத. அப்ப தங்கத்தட்டு எப்படி அங்க போச்சு? தங்கத்தட்டு எப்படி அந்த வீட்டுக்கு போச்சு? பகவானுடைய தாம்பூலம், கோயில்ல பகவானுக்கு நிவேதனம் பண்ற தட்டு எப்படி அந்த அம்மா வீட்டுக்கு போச்சு? கால் முளைச்சு நடந்து போச்சா? உண்மையாலுமே எனக்கு தெரியாது. இவன் எல்லாம் இப்படி விசாரிச்சா பதில் சொல்ல மாட்டான். சவுக்கால் அடிங்க. அப்போ சத்தம் கேக்குது, ஏ மன்னா, நான் ரங்கநாதன் பேசுகிறேன். அந்த விப்ரநாராயணன் குற்றமற்றவன், அவன் தூய்மையானவன், அவன் திருடவில்லை, நானே திருடினேன். அப்படி தண்டனை கொடுக்கணும், எனக்கு தான் தண்டனை கொடுக்கணும். ரங்கநாதர் தான் என்ன பண்ணாரு? விப்ரநாராயணுடைய சேவகன் சொல்லி வந்து அவருடைய தாம்பூலத்தை கொண்டு போய், தங்கத்தட்டை கொண்டு போய் அந்த தேவதாசி வீட்டுல கொடுத்துருக்க. விப்ரநாராயணன் குற்றமற்றவன், அவன் தூய்மையானவன், அவனை என் சேவையில் திருத்தி ஆட்கொள்வதற்கே யாம் இந்த லீலையை செய்தோம். ஓ மன்னா, மரியாதை விப்ரநாராயணனை மன்னித்து அவனை ஏற்றுக்கொள், இல்லை என்றால் நான் அந்த தண்டனை நான் ஏற்றுக்குவேன், எனக்கு தண்டனை கொடு. ரங்கநாதா, இது என்ன சோதனை?
அப்படின்னு இந்த மன்னர் எல்லாம் வந்து நமஸ்காரம் பண்ண பகவான் எல்லாம் தரிசனம் காட்சி கொடுக்குறாரு. துப்பநாராயண் கண்கள்லாம் அப்படி கண்ணீர் குளம் மாதிரி நிக்குது. நான் எவ்வளவு ஒரு துப்பாக்கிசாலி, இவ்வளவு பகவானுடைய சேவையெல்லாம் கிடைச்சிருந்து கூட ஒரு பெண்ணுடைய அழகுல மயங்கி நான் அவ்வளவு முட்டாள்தனமா செயல்பட்டிருக்கேனே. நான் இப்படி பகவானை மறந்து போயிருந்தாலும் பகவான் என்ன மறக்கலையே. அடியார்களுக்காக வந்து அவர் திருட்டு பட்டம் எடுத்துக்கிட்டார். அடியாருக்காக வேண்டி என்ன பண்ணாரு? கிருஷ்ணா திருட்டு பட்டம் எடுத்துக்கிட்டார். அன்னையில இருந்து முடிவு பண்ணார், அடியார்களுக்கு சேவை செய்வதுதான் வாழ்க்கையின் குறிக்கோள். அடியார்களுக்கு சேவை செய்வது மட்டுமல்ல, அடியார்களின் பாத தூசி எடுத்து தலையில வச்சுருந்தார். அதான் தொண்டர் அடி பொடி ஆழ்வார். தொண்டர் அடி பொடி 12 ஆழ்வார்ல ஒருத்தர். பகவானுடைய பக்தனுடைய பாத தூசி எடுத்து தலையில வச்சுட்டாதான் அந்த பௌதிக ஆசைகள்லாம் போகும். யாருக்கா இதயத்தில் இருக்கிற பௌதிக ஆசை போகணும்னா தூய பக்தருடைய அடிச்சுவட்டை பின்பற்றும். மகாஜனோ எனக்கு சபந்தாக. அந்த மாதிரி இவங்க தொண்டரடி பொடி ஆழ்வார் திருப்பி ரங்கநாதருக்கு சேவை பண்ணி அந்த நந்தவனம் தோட்டம் இருக்காங்க. ரங்கநாதர் கோயில்ல தொண்டரடி பொடி ஆழ்வாருடைய தோட்டம் துளசி கார்டன்ல இருக்கு. அதனால இந்த ஜட உலகம் வந்து ரொம்ப கவர்ச்சி நிறைந்ததுதான். ஆனா கிருஷ்ண உணர்வுல யார் நிலை பெற்றிருக்காங்களோ அவங்கள வந்து இந்த மாயா கவர்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனா அந்த பக்தன் பலவீனமா இருந்தான்னா மாயா பிடிச்சிட்டு. அதனாலதான் பலவீனமா இருக்கக்கூடாது. பக்தியில பலவீனமா இருக்கக்கூடாது, மாயக்கிட்ட எச்சரிக்கையா இருக்கு. 2 விஷயம் இருக்கு. நம்ம கிருஷ்ண பக்தியில இருந்து ஆன்மீகத்துல வீழ்ச்சி இடக்கூடாதுன்னா கவனக்குறைவா பக்தி செய்யக்கூடாது, மாயா கிட்ட கவனக்குறைவா இருக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிருஷ்ண உணர்வுல தீவிரமா இருக்கணும். சாதனையை ஒழுங்கா பண்ணணும். சாதனை ஒழுங்கா பண்ணல மாயா பிடிக்க தயாரு. அப்படி சாதனை யார் நல்லா பண்ணி கிருஷ்ண உணர்வுல பக்குவம் அடைகிறாங்களோ அவங்க எதுவாலும் கவரப்பட மாட்டாங்க. இந்த ஜட உலகத்துல எந்த கவர்ச்சியும் அவரை ஈர்க்காது. ஹரிதாஸ் தாக்குராவுக்கு வந்து 2 தடவை பரிச்சை வந்தது. 2 தடவை ஹரிதாஸ் தாக்குரா வந்து கவர முடியல. இந்த விலை மாது, இந்த மாயாதேவி 2 முறை ஹரிதாஸ் தாக்கூருக்கு பரிச்சை வந்து. அதனால இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஜட உலகத்துல யாரு வந்து புலன்களை கட்டுப்படுத்தி புலன்ப விஷயங்களால் கவரப்படாம இருக்காரோ அவர் வந்து வைகுண்டத்துல நுழைய தகுதி உடையவர். புலன்ப விஷயத்துல விலகுனா மட்டும்தான் வைகுண்டத்துல நுழைய முடியும். புலன்ப விஷயத்துல ஆர்வம் இருக்கிற வரைக்கும், புலனின்பம் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும், புலன்ப விஷயத்துல ஆர்வம் இருக்கிற வரைக்கும் வைகுண்டத்துல வந்து மறந்துட வேண்டியது. கடவுளோட போக முடியும். அப்ப என்ன பண்ணணும்? மெல்ல மெல்ல புலன்ப விஷயத்துல வெளியில வரணும். ஆனா இது செயற்கையா பண்ண முடியாது. புலன்ப விஷயங்கள்ல செயற்கையா மெல்ல மெல்ல வெளியில வர முடியும். செயற்கையா வெளியே வர முடியாது. ரிஷிகேஷ சேவனம் பக்தி ருச்சதே. புலன்களை கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்துறதுனாலதான் தூய்மை அடையும். சர்வபாதி முத்தம் தத்பரத்வேன நிர்மலம். இதயத்தில் இருக்கிற எல்லா அழுக்குகளும் போகணும்னு சொன்னா ரிஷிகேஷ சேவனம் பக்தி ருச்சதே. புலன்களின் எஜமானரான கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்தும். அப்போ மட்டும்தான் புலன்கள் தூய்மை அடையும். பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே விஷயா நிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினா ரசோவையம் ரசோபியஸ்ய பரம் திருஷ்டுவா. உயர்ந்த சுவையை புலன்களுக்கு கொடுக்கறது மூலமா தாழ்ந்த சுவையிலிருந்து விடுபடலாம். உயர்ந்த சுவை, ஹை கிளாஸ் டேஸ்ட். கிருஷ்ணா கான்சியஸ் மீன்ஸ் ஹை கிளாஸ் டேஸ்ட். கிருஷ்ண உணர்வுனா உயர்ந்த சுவை. அந்த உயர்ந்த சுவையை கிருஷ்ண பக்திங்கிற அமிர்தத்தை ஒருத்தர் பருக ஆரம்பிச்சிட்டாருன்னா இந்த ஜட உலகத்தில் உள்ள புலன்கள் விஷயங்கள்லாம் அப்படி குறைய ஆரம்பிச்சு. மாறாக செயற்கையா புலன் விஷயங்களை நம்ம துறக்க முடியாது. கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்துறது மூலமா படிப்படியா அந்த புலன் விஷயங்களும் நம்மளை விட்டு போயிடும். அப்ப நிறைய புலன்களை வந்து கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்தும். அப்படி ஒருத்தர் இந்த உலகத்துல பக்குவமாகும் போது அவர் வைகுந்த லோகத்துல போனா அங்க இருக்கிற லட்சுமி போன்ற அந்த வைகுந்த லோகத்துல இருக்கிற அந்த வைகுண்டவாசி பெண்களால் கவரப்பட மாட்டார். வைகுந்த லோகத்துல பெண்கள் அதிர்ஷ்ட தேவதையான லட்சுமி தேவியை போல எழில் மிக்கவர். அப்புறம் அழகு. அவங்க இயற்கையாவே அழகா இருக்காங்க.
பியூட்டி பார்லர் போக வேண்டாம், விதவிதமா மேக்கப் சாதனங்களை பயன்படுத்த வேண்டாம், இயற்கை அழகா இருக்க. உன்னதமான அழகுடைய அந்த மங்கையர்களின் கரங்கள் செந்தாமரை மலர்களுடன் விளையாடி கொண்டிருக்கும். எப்பவுமே செந்தாமரை மலர்களால் அவங்க விளையாடிட்டு இருக்காங்க அவங்க கையில. அவளது பாதங்களிலோ சலங்கைகள் இனிய ஓசை எழுப்பிக் கொண்டிருக்கும். ஜல் ஜல் ஜல்னு சலங்கை ஒலி அவங்க பாதங்களுக்கு கேட்டு. அதுக்கப்புறம் பாருங்க, அந்த 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 வைகுந்தில் இருக்கிற பெண்கள் வந்து எவ்வளவு அழகா இருக்காங்க. அவங்க பாதங்களை கொலுசு சத்தம் கேக்குது. இதெல்லாம் அங்க இருக்கிற ஆண்களை கவரல. மேனகையோட கொலுசு சத்தத்தான் விஸ்வாமித்திரர் கேட்டாரு. அவர் கண்ணை மூடி தவம் பண்ணிட்டு இருக்காரு. விஸ்வாமித்திர முனிவர் கண்ணை மூடிதான் தவம் பண்ணிட்டு இருந்தார். சிங் 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 சிங். மேனையோடைய கொலுசு சத்தம் கேட்டது, கண்ணை திறந்தாரு, அவ்வளவுதான். அவர் தவம் போச்சு. 10,000 வருஷம் பண்ண தவம் ஜல் ஜல் சலங்கை ஒளியில போச்சு. ஜல் ஜல் சலங்கை ஒளி 10,000 வருஷம் தபத்தை தூக்கிட்டு போயிடுச்சு. பினிஷ். ஆனா வைகுந்த லோகத்துல உள்ளவங்களுடைய அந்த சலங்கை ஒளியினால அங்க இருக்கிற ஆண்கள் கவரப்படுவதில்லை. அவங்க யாருடைய சலங்கை ஒளியில கவரப்பட்டிருக்காங்க? கிருஷ்ணாவும் சலங்கை போட்டிருக்காரு. யசோதாமா வந்து கிருஷ்ணாவுடைய பாதத்திலேயே சலங்கை போட்டு விட்டுருக்காங்க. கிருஷ்ணாவுடைய தாமரை திருப்பாதத்தில் இருக்கிற அந்த சலங்கை ஓசையினால பக்தர்கள் கவரப்பட்டிருக்கிறதுனால, பகவானுடைய தாமரை திருப்பாதத்தினால் கவரப்பட்டிருக்கிறதுனால அங்க வைகுந்த லோகத்தில் இருக்கிற ஆண்கள் வந்து அங்க இருக்கிற பெண்களுடைய சலங்கை ஒளியிலையோ அழகிலையோ மயங்குவதில்லை, மயங்குவதே இல்லை. இவர்கள் பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட பளிங்குக்கல் மதில்களை முழுமுதற் கடவுளின் கருணை பெறுவதற்காக சில நேரங்களில் துடைத்துக் கொண்டு சுத்தம் செய்து கொண்டிருப்பார்கள். அப்ப வைகுந்த லோகத்திலேயே கிளீனிங் ப்ராசஸ் இருக்கு. வைகுந்த லோகத்திலேயே சுத்தம் பண்றாங்க, மதில் சுவரெல்லாம் கிளீன் பண்றாங்க, தரையை சுத்தப்படுத்துறாங்க. அப்ப சேவை, சேவை என்ற ஒன்று நித்தியமானது. கிருஷ்ணா நித்தியமானவர், ஜீவாத்மா நாம நித்தியமானவங்க. கிருஷ்ணருக்கு நமக்குள்ள உறவு நித்தியமானது. கிருஷ்ணருக்கு நம்ம செய்யக்கூடிய சேவையும் நித்தியமானது, சனாதனம். அதனால வைகுந்த லோகத்துல போனா சும்மா உட்காந்துருப்போம்னு நினைக்காதீங்க. அங்க வைகுந்த லோகத்துல போயிட்டு சும்மா ஏதோ மெடிடேட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். வைகுந்த லோகத்துல சேவை தான். அப்ப அங்க தூசி இருக்குமா? பிரபா சொல்ற தூசி எல்லாம் கிடையாது, கிளீனா இருக்கும். இந்த ஜட உலகம் மாதிரி அங்க தூசி எல்லாம் கிடையாது. ஏன்னா வைகுந்த லோகம் பௌதிகமானதே கிடையாது. வைகுந்த லோகம் ஆன்மீகமானது, பௌதிகமானதே இல்ல. அங்க தூசி எல்லாம் இருக்காது, ஆனாலும் கிளீன் பண்றாங்க. ஏன்னா இங்க கிருஷ்ணா வருவாரு, இங்க உட்காருவாரு, கிருஷ்ணா உட்கார இடத்த சுத்தம் பண்றாங்க. சிந்தாமணி பிரகரசத்மசு கல்பவருக்ஷா லக்ஷாவிருதேஷ் சுரபீரபிபாலயந்தம் லக்ஷ்மி சகசர சத சம்பிரம சேவியமானம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. சிந்தாமணி கற்கருக்கு வைகுண்ட லோகத்துல பிரகாரம், வைகுண்ட லோகத்துல சுவர்கள், சுற்றுச்சுவர்கள்லாம் பிரகாரம் எல்லாம் வந்து சிந்தாமணி கல்லால கட்டப்பட்டு அது அப்படி பிரகாசிக்குது சூரியனை போல. அந்த அந்த பிரகாரத்தை வந்து கிளீன் பண்றேன், சுத்தப்படுத்துறேன். அப்போ வைகுந்த லோகம்னாலே சேவை தான். பகவான் எஜமானன், நான் சேவகன். கிருஷ்ணா இங்க வந்து உட்காருவாரு, கிருஷ்ணா இந்த வழியா நடந்து போவாரு, கிருஷ்ணா இங்க தங்கி இருப்பாரு, கிருஷ்ணா இங்க படுத்து தூங்குவார். சோ பகவான் இருக்கக்கூடிய இடத்த சுத்தம் செய்து கொண்டே இருப்பார். நம்ம உள்ள வரைக்கும் வீட்டை சுத்தமா வச்சிருந்தாலே பெரிய விஷயம். அப்புறம் வைகுண்டத்தை போய் சுத்தப்படுது. ஆனா எங்க சுத்தம் இருக்கோ அங்கதான் பகவான் இருப்பார். சுத்தம் இருக்கிற இடத்துலதான் பகவான் இருப்பார். சோ கிளீனினஸ், பிராமணிக்கல் கிளீனினஸ்ங்கிறது பிராமண கல்ச்சர். பிராமண கலாச்சாரம்னா சுத்தமா இருக்கிறது, அகமும் புறமும் சுத்தமா இருக்கு. ஒரு பிராமணர் எங்க இருக்காரோ அந்த இடம் சுத்தமா இருக்கும். அது வீடு, கோயிலு, ஹாலு, எங்க இருந்தாலும் அந்த பிராமணருக்கு, பிராமணனுடைய ஒன் ஆஃப் த குவாலிட்டி கிளீனினஸ். பிராமணன் சொன்னா அவர் இருக்கிற இடம் சுத்தமா இருக்கணும், அவர் போட்டுக்கிற ட்ரெஸ் சுத்தமா இருக்கணும், ஒரு மனசு சுத்தமா இருக்கணும், எல்லாமே கிளீனா இருக்கணும். சௌச்சம், கிளீனினஸ். அதனால இங்க வந்து பக்தி தொண்டு செய்யறதுன்னு சொன்னா ஏதோ சும்மா உட்காந்து இருக்கிறது இல்லை. வீட்டை சுத்தமா வச்சுக்கணும், தினமும் வாட்டர் எல்லாம் கிளீன் பண்ணணும்,
வீட்டுல வந்து போட்டோ எல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி தொடச்சு ஒற்றையெல்லாம் அடிச்சு கிளீன் பண்ணி வச்சுக்கணும். அது கையை வச்சு தொடச்சா அது கை பூரா அழுக்கு வரும். விளக்கெல்லாம் சுத்தப்படுத்தி வைக்கணும். தினமும் கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கு. தினமும் கிளீன் பண்ணிட்டே இருந்தா அழுக்கு சேர்ந்துருக்கு. கிளீன் பண்ணா விட்டு விட்டு அழுக்கு பூரா சேர்ந்து அப்புறம் அது ஒரு நாள் மெனக்கெட்டு உட்காந்து. அப்ப என்ன பண்றது? பசங்களை வேலைக்கு சேவை கொடுக்கணும். பசங்கிட்ட சொல்லணும், ஏய் நீ ஆல்ட்டு கிளீன் பண்ணு, நீ வீடு கூட்டு, நீ கிச்சன் கிளீன் பண்ணு, நீ பாத்திரம் கழுவு. பசங்களுக்கு வந்து சுத்தம் பண்ற வேலையை கொடுக்கலன்னு சொன்னா அவங்க இதயம் சுத்தமாகாது. வீட்டை சுத்தம் பண்ணி கை கை நல்லா அழகாகணும். செல்போனை தேய்ச்சி தேய்ச்சி கை ரேகையெல்லாம் வீணா போகக்கூடாது. செல்போனை தேய்க்கிற கைக்கு என்ன பண்ணணும்? அதை வாங்கிட்டு தொடப்பு கட்டையை கையில கொடுக்கணும். செல்போனை கையில இருந்து வாங்கிட்டு தொடப்பு கட்டையை கையில கொடுத்து வீட்டை பூட்டு, பெருக்கு, பூஜை ரூமை சுத்தம் பண்ணு, வால்டர்லாம் கிளீன் பண்ணு அப்படின்னு சேவை கொடுக்கணும். அப்ப என்ன ஆகும்? புலன்கள் கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடும் போது தூய்மை அடையும். செல்போன் பார்த்தா புலன்கள் அசுத்தம் அடையும். அந்த பாயிண்ட். சரி, இப்ப அடுத்து என்ன நடந்துச்சு? அந்த மாதிரி ஆன்மீக லோகத்துல லட்சக்கணக்கான லட்சுமி தேவி பகவானுக்கு சேவை பண்றது. ஒரு லட்சுமி, ரெண்டு லட்சுமி, சகசர சத சம்பிரம சேவை. லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சுமிகளுக்கு பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. மாதிரி ஆன்மீக உலகம்னாலே ரொம்ப அற்புதமானது, ஆன்மீகமானது, தூய்மையானது. அப்பேற்பட்ட இடத்தை விட்டுட்டு இந்த அசுத்தமான, தூய்மை இல்லாத, அசுத்தமான, தற்காலிகமான, துன்பம் நிறைந்த உலகத்துக்கு வந்து நம்மளை விட முட்டாள் யார் இருப்பாங்க? அதனால பிரபா ரொம்ப அழகா சொல்றாருங்க, ஆன்மீக உலகத்துல எல்லாரும் கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஆன்மீக உலகத்துல இருக்கிற வைகுந்த லோகவாசிகள் கிருஷ்ணருடைய புகழை கேட்டு இருப்பாங்க, கிருஷ்ணருடைய புகழை பாடிட்டு இருப்பாங்க, கிருஷ்ணரை வழிபடுவாங்க, கிருஷ்ணருக்காக சேவை செய்வாங்க. இங்க பிரபுபாதர் நமக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரோ அதெல்லாம் அங்க நடந்துகிட்டு இருக்கு. அப்ப ஏன் பிரபுபாதெல்லாம் சொல்லி தராரு? நமக்கு ட்ரைனிங் பண்ற. இந்த மாதிரி கிருஷ்ண பக்தி செஞ்சு செஞ்சு அதுல பக்குவமாயி இப்ப இங்க என்ன சேவை பண்றோமோ அது ஆன்மீக லோகத்துல போய் பண்ண. பகவானுக்கு சமைக்கிறது, பகவானை பூஜிக்கிறது, பகவானுக்கு சேவை பண்றது, இதெல்லாம் ஆன்மீக லோகத்துல பண்ணணும். அங்க வந்து அன்பு பரிமாற்றம் உண்டு. பகவான் குரு உண்டு, அவருக்கு உலகம் உண்டு, அங்க அன்பு பரிமாற்றம் உண்டு. ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த 22வது வாபீஷவித்ருமஸ்தடஸ்வ அமலாத்மதாப்சு ரேஷான் விதானி ஜவனே துளசீர்கசம் அப்யாச்சதி சதலம் உன்னசம் ஈக்ஷவக்திரம் உச்சேஷிதம் பகவதேதி அமதாங்கயஸ்வரிஹி. அதிர்ஷ்ட தேவதைகள் தங்கள் நந்தவனத்தில் உள்ள பவளத்தினால் ஆன கரைகளை உடைய தாமரை தடாகங்களின் கரைகளில் துளசி இலைகளை அர்ப்பணித்து பகவானை வழிபடுவார்கள். இவ்வாறு பகவானை வழிபடும் பொழுது நீரினுள் அவர்கள் தங்களது நேரான நாசிகளுடைய எழில் முகங்களில் நிழல்களை காண்பார்கள். பகவான் முத்தமிடுவதனால் நாணி சிவக்கும் எழில் முகங்களைப் போல் அவர்கள் அழகிய திருமுகங்கள் காட்சியளிக்கும். ரொம்ப அழகா இருக்காங்க அந்த பொண்ணுங்க. வைகுந்த லோகத்துல இருக்கிறவங்க அவங்க என்ன பண்றாங்களாம், அங்க அழகா நந்தவனங்கள்லாம் இருக்கு. அந்த நந்தவனத்துல, அந்த நந்தவன கரையில நிறைய துளசி செடிகள்லாம் இருக்கு. அந்த துளசி எல்லாம் பறிச்சு மாலையாக்கி பகவானுக்கு கொடுக்கறதுக்காக சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த நந்தவனத்துல இருக்கிற தடாகத்துல தங்களுடைய முகத்தை பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த முகம் செவந்து இருக்கு. பகவான் முத்தமிடுறதுனால அவங்க முகம் செவந்து நாணி செவந்து இருக்கு. என்ன பாக்கியம்! வைகுந்த லோகத்துல பகவானுக்கு சேவை செய்யும். நேத்து கூட ஆண்டாள் நாச்சியாரை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆண்டாள் வந்து மாலையை கட்டிட்டு அவங்க போட்டு பார்த்துக்கோங்க. சூடி தந்த சுதர்படி அவங்க மாலையை போட்டு பார்த்துட்டு பகவானுக்கு கொடுத்தாங்க. ஆனா பகவான் என்ன பண்ணாரு? ஒரு நாள் பெரியாழ்வார் பார்த்துடுறாரு, ஆண்டாள் இந்த மாதிரி மாலையை வந்து போட்டுட்டு பகவானுக்கு கொடுக்குறாரு. இப்ப நீங்க எல்லாம் பகவானுக்கு பூ கட்டிட்டு வரீங்க. பகவானுக்கு பூ கட்டி வரவங்க மாலையை போட்டு கொடுப்பீங்களா? அப்படி நீங்க போட்டீங்கன்னு தெரிஞ்சா உங்களுக்கு கோயிலுக்குள்ளே ஏற்ற மாட்டீங்க. அது எப்படி நீங்க மாலையை வந்து பகவானுக்கு போட்டு நீங்க போட்ட மாலையை கொடுக்கல? முதல்ல நம்ம அதை செய்ய மாட்டோம்.
நான் அசுத்தமானவன், நான் போட்ட மாலை பகவானுக்கு கொடுக்கறத எப்படி இது நியாயம் அப்படி சொல்லிட்டு நம்ம செய்ய மாட்டோம். சேவாபராதம் மாலை கட்டிட்டு அந்த மாலையை முதல்ல பகவானுக்கு ஆஃபர் பண்ணணும், நிவேதனம் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை நம்ம பிரசாதமா எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம பயன்படுத்திட்டு அதை பகவானுக்கு கொடுத்தா அது அபராதம். ஆனா ஆண்டாள் என்ன பண்ணாங்க, மாலையை போட்டு பார்த்து பகவானுக்கு ஆண்டாள் செஞ்சாங்க, நம்ம செஞ்சோம் நம்ம நரகத்துக்கு போவோம். பெரிய மனுஷங்களுடைய செயல்களை நாம் நகல் பண்ணக்கூடாது, அவங்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றணும். ஆண்டாள் வந்து பகவான்கள் எப்படி பக்தி பண்ணியிருக்காங்க, நாமஜம் எப்படி பண்ணியிருக்காங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணுமே தவிர அவங்க செயலை நான் நகல் செய்யக்கூடாது. நகல் செய்யவே கூடாது, ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால இந்த வைகுந்த லோகத்துல இருக்கிறவங்க எல்லாம் துளசி இலையை பறித்து அழகழகான மாலை தொடுத்து அது பகவானுக்கு நிவேதனம் பண்றாங்க. துளசி அர்ப்பணிக்கிறதுக்காக அவங்க அந்த மலர்கள்லாம் அந்த இலைகள்லாம் சேகரிக்கிறாங்க. அதை சேகரித்து அதை பகவானுக்கு ஆஃபர் பண்ண. இப்ப வைகுந்த லோகத்துல இப்ப நம்ம பாருங்க, பிரபுபாதர் என்ன பண்ணி வச்சிருக்கார், நம்ம ஆன்மீக லோகத்துல போய் என்னெல்லாம் சேவை பண்ண போறோமோ அதெல்லாம் இங்க பிரபுபா ட்ரைனிங். சாதுர்வேதா ஸ்ரீ பகவத் பிரசாதோ சாதன்ன திருப்தான் ஹரி பக்த சங்கா. ஆன்மீக குரு என்ன பண்றாரா, குரு வந்து சீடர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறாராம், எப்படி 4 விதமான உணவுகளை பகவானுக்கு படைக்கிறது. சதுர்விதா 4 விதமான உணவு என்னது தெரியுமா? 4 விதமான உணவு என்னது? உறிஞ்சி சாப்பிடுறது, மென்னு சாப்பிடுறது, நக்கி சாப்பிடுறது, இன்னொன்னு உரிதல், மென்னுதல், உரிதல், நக்கி சாப்பிடுறது. 4 விதமான உணவு. ட்ரிங்க் பண்றது, பருகுதல், மென்னு உண்ணுதல், பருகுதல், அப்புறம் லிக் பண்றது, நக்கி சாப்பிடுறது. பாயசத்தை கையில கொடுத்தா என்ன ஒண்ணு நக்கி தான் சாப்பிடும் இல்லையா? இது 4 விதமான பிரசாதத்தை பகவானுக்கு படைக்கிற பயிற்சி வந்து குரு சீடருக்கு. அப்ப ஆன்மீக உலகத்துல கிருஷ்ணனுக்கு இதெல்லாம் பண்ணணும். கிருஷ்ணாவுக்கு வந்து பிரசாதம் தயார் பண்ணணும், அறுசுவை உணவு கொடுக்கணும். அறுசுவை உணவு என்னது? இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, கசப்பு. இன்னொன்று இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, கசப்பு. இன்னொன்னு பாக்கி. இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, கசப்பு, உவர்ப்பு. இந்த 6 வகையான சுவை உணவு பகவான் ராஜபோகா கொடுக்கணும் கிருஷ்ணா. அதனால இங்க பிரபுபாத வந்து அழகான பயிற்சி கொடுக்கிறார். இந்த மாதிரி ஒரு பக்தர் வந்து கிருஷ்ண உணர்வுல பயிற்சி எடுத்துக்கொள்ளும் போது, அந்த பயிற்சியில பக்குவம் ஆகும் போது அவங்க புலன்களுடைய தாக்கத்தால பாதிப்படைய மாட்டாங்க. அவங்க புலன்கள்ல என்ன ஆயிரும், கிருஷ்ண பக்தர் வந்து பக்தியில பக்குவமானவங்க புலன்கள் எப்படி ஆயிரும், பல்லு கொடுக்கப்பட்ட பாம்பு மாதிரி. பாம்புக்கு எங்க வசம் இருக்கு? பல்லுல. பாம்போடைய பல்ல பிடுங்கிட்டா பாம்பு கண்டு பயந்துக்க வேண்டாம், பாம்பு கண்டா பயந்தான். ஆனா பல்லு புடுங்கப்பட்ட பாம்பு பயம் இல்லை. இந்த சினிமால என்ன பண்ணுவாங்க, பாம்பை வச்சு வித்தையெல்லாம் பாம்பை வச்சு நடிக்க வைப்பாங்க. எப்படி ஹீரோ தைரியமா பாம்பு கூட நடிக்கிறாரு, அவருக்கு நல்லா தெரியும் இந்த பாம்பு பல்லு பிடிக்கிட்டாங்க, விஷம் இருக்காரு. அந்த மாதிரி புலன்கள் வந்து பல்லு புடுக்கப்பட்ட பாம்பு மாதிரி. துத்தை இந்திரிய கால சர்ப்பப்பட்டலி. கால சர்ப்பம் புலன்கள் வந்து ரொம்ப கொடூரமான, அது பாம்பு மாதிரி. அதை வந்து கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தி அது பல்லு கொடுக்கப்பட்ட பாம்பு மாதிரி ஆக்கிது. பாம்பாட்டி வச்சிருக்கிற பாம்புக்கு என்ன இருக்கு? பல்லு இருக்காது. அது பாம்பாட்டி சொல்றதெல்லாம் அது கேட்கும். பாம்பாட்டி வந்து மகிழி ஊதி அந்த பாம்பு ஆட்டி வைப்பான், அது ஆடும். ஆடுப்பா அப்படியே எதிர்த்து பாடம் எடுத்தாங்க. அப்ப என்னாச்சு, இந்த பாம்பாட்டி வந்து பாம்பை தன் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டான். பிரபுபா ஒரு கிளாஸ்ல என்ன சொன்னாருன்னா, பாம்பை வந்து வசீகரிக்கிறது மந்திரம் இருக்குன்னு. பாம்பு இருக்கு இல்லையா, பாம்புக்கு ஒரு சப்தபேதின்னு ஒரு மந்திரம் இருக்கும். சப்தபேதி
அந்த சப்தவேதிங்கிற மந்திரம் போட்டா பாம்பு கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதை சொல்லிட்டு பிரபா என்ன சொல்றாரு, இந்த சப்தவேதிங்கிற ஒரு பௌதிக மந்திரத்தை சொன்னா பாம்பு கட்டுப்படும் சொன்னா, ஹரே கிருஷ்ணாங்கிறது மகா மந்திரம். அப்ப என்ன ஆகும்? ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ணு. ஒரு பௌதிகமான மந்திரத்துக்கே பாம்பை கட்டுப்படுத்த சக்தி இருக்குன்னு சொன்னா, ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மனம்ங்கிற குரங்கை கட்டுப்படுத்துறதுக்கு ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம். மனம் என்ற குரங்கை கட்டுப்படுத்துவதற்கு ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம். புலன்களை கட்டுப்படுத்து கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்திக்கிட்டே இருக்கு. அது மூலமா நம்ம மனம் புலன்கள்லாம் தூய்மை அடையுது. மனம் புலன்கள்லாம் தூய்மை அடையாம நம்ம கிருஷ்ணாடு உலகத்துக்கு போக முடியுமா? முடியாது. எல்லாருக்கும் போகணும்னு ஆசை இருக்கு. இப்ப இங்க கேட்டா எல்லாம் கை தூக்கி, யாரெல்லாம் கிருஷ்ணாட்டு போகணும் எல்லாம் கை தூக்கிடுவாங்க. ஆனா மனம் தூய்மை அடைஞ்சிச்சா? புலன்கள் தூய்மை அடைஞ்சுதா? கிருஷ்ணரை மட்டுமே நினைச்சிட்டு இருக்கிறோமா? கிருஷ்ணரை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கிறோமா? கிருஷ்ணரை பத்தி மட்டுமே கேட்டுட்டு இருக்கிறோமா? கிருஷ்ணர் இல்லாம என்னால வாழ முடியாதுங்கிற நிலைக்கு வந்துட்டோமா? கிருஷ்ணர் என்னால மறக்க முடியலங்கிற நிலைக்கு வந்துட்டோமா? எவ்வளவு இல்ல வந்தது. அப்ப இந்த இல்லையெல்லாம் போகணும். இந்த இல்லையெல்லாம் இல்லைன்னு ஆகி ஆமான்னு ஆகும். எப்ப ஆமா ஆகும்? என்னால கிருஷ்ணரை மறக்காம இருக்க முடியாது, என்னால கிருஷ்ணரை நினைக்காம இருக்க முடியாது, என்னால கிருஷ்ண உணர்வு இல்லாம இருக்க முடியாது, என்னால கிருஷ்ணருக்கு சேவை பண்ணாம இருக்க முடியாது, என்னால கிருஷ்ணரை பிரிச்சு இருக்க முடியாது அப்படிங்கிற நிலைக்கு வரும். அது இன்னைக்கு தூங்கி நாளைக்கு வர்றதில்லை. இன்னைக்கு தூங்கி எதிர்த்து நாளைக்கு காலையில் அப்படி பரமபாவதர் ஆயிடும். ஆனா தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே கிருஷ்ணா பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கணும், சேவை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆச்சாரியருடைய கருணை, குருவுடைய கருணை வேண்டி பிரார்த்தனை பண்ணணும், வைஷ்ணவருடைய கருணை வேண்டி பிரார்த்தனை பண்ணணும், வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும், குருவுக்கு சேவை பண்ணணும், சாதுக்களுடைய அடிச்சவட்டை பின்பற்றணும், மகாஜனங்களுடைய அடிச்சவட்டை பின்பற்றணும். இதெல்லாம் பண்ணிட்டே வந்ததுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராசஸ். அதுக்கப்புறம் இந்த புலன்களுடைய கிளர்ச்சியிலிருந்து நம்ம விடுபட்டோம்னு சொன்னா நம்ம வயலுக்கு போக தயாரு. புலன்களால வரக்கூடிய உந்துதலை கட்டுப்படுத்த பழகி கொண்டவன் என்ன ஆகலாம்? புலன்களால் வரக்கூடிய வேகத்தை கட்டுப்படுத்தவன் என்ன ஆகலாம்? 6 விதமான உந்துதலை கட்டுப்படுத்தினா என்ன ஆகலாம்? இந்த உலகத்துக்கே குருவாகலாம். வாச்சோ வேகம், மனச குரோதோ வேகம், ஜிக்வா வேகம், உத்தர உபஸ்த வேகம். வார்த்தையினால் வரக்கூடிய வேகம். வாய்க்கு முதல்ல ஒரு பூட்டு போடணும். வார்த்தையினால் வரக்கூடிய வேகத்தை கட்டுப்படுத்தணும், மனதினால் இருக்கக்கூடிய உந்துதலை கட்டுப்படுத்தணும், புலன்களால் ஏற்படக்கூடிய உந்துதலை கட்டுப்படுத்தணும். வாச்சோ வேகம், மனச குரோத கோபத்தை கட்டுப்படுத்தணும். உத்தர உபஸ்த வயிறு, பாலுறுப்பு போன்ற புலன்களை உந்துதலை கட்டுப்படுத்தணும். இதையெல்லாம் கட்டுப்படுத்துறவங்க இந்த உலகத்துக்கே குருவா இருக்கு அப்படின்னு சொல்றாரு கோசாமி பிரபுபாத். அதனால இந்த புலன்கள் இடத்துல மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அப்ப செயற்கையா கட்டுப்படுத்த முடியாது. கிருஷ்ணாவுடைய செயலில் ஈடுபட்டே இருக்கு. ஹரே கிருஷ்ணா. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய்.